தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் தேவேந்திரன் கொடூரமாக வெட்டப்பட்ட சம்பவத்தில் 3 சிறார்களை போலீசார் கைது செய்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் சிறார்களில் ஒருவரது தங்கையிடம் தேவேந்திரன் காதலை தெரிவித்ததாகவும், இந்த விஷயம் அவரின் அண்ணனுக்கு தெரியவரவே தனது உறவினர்களான 2 சிறார்களை அழைத்துக் கொண்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படுகாயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட +1 மாணவருக்கு 7 பிரிவுகளைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை கொண்ட குழு தீவிர சிகிச்சை அளித்து வருகிறது. கெட்டியம்மாள்புரம் அருகே பேருந்தில் சென்ற மாணவரை கீழே இறக்கி மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டியது. இந்நிலையில் மருத்துவமனையில் உள்ள மாணவரின் இடது கை விரல்கள் முழுவதும் துண்டானதாக கூறிய அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் தலை, கை, முதுகு உள்ளிட்ட இடங்களில் வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமா ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் மாணவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். லெஃப்ட் ஹேண்டில் எல்லா விரல்களும் துண்டாக்கப்பட்டிருந்து கை ரொம்ப சிதைந்த நிலையில் இருந்தது. ரைட் ஹேண்டில் தம்பு தனியாக கட் ஆயிருந்துச்சு. ரைட் ஹேண்டும் கொஞ்சம் சேர்ந்த நிலையில் இருந்து எங்களுடைய பிளாஸ்டிக் சர்ஜரி, அனஸ்தீசியா, எமர்ஜென்சி மெடிசின் டீம் ஒரு 7 டீம் உள்ளே இருக்குது. அவங்க எவ்வளவு வாய்ப்பு இருந்தாலும் நாங்கள் அந்த தனியாக போன விரலை முடிந்த வரைக்கும் நாங்கள் அந்த பையனுடைய விரலை சேர்த்து அவனுக்கு நல்லபடியாக சிகிச்சை செய்ய தான் நாங்கள் ரெடியாக இருக்கோம். டீம் ஆஃப் டாக்டர்ஸ்லாம் ரெடியாக இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பள்ளி மாணவன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் சாதிவெறி தாக்குதல்களும் படுகொலைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து இத்தகைய சாதி வெறியாட்டங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் சாதிய வன்கொடுமைகளை தடுக்கும் வகையில் காவல்துறையில் தனியே ஒரு நுண்ணறிவு பிரிவை உருவாக்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.